ஆனாலும் சில்லறை விற்பனையில் அந்த அளவிற்கு குறையவில்லை. தரத்திற்கு ஏற்ப 1 கிலோ தக்காளி கிலோவிற்கு 10 ரூபாய் வரை 20 ரூபாய் அதிகரித்தே விற்பனையாகிறது. சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தக்காளி விலை பெரிய அளவில் குறையவில்லை. கனமழை காரணமாக போதிய விளைச்சல் இல்லாததால் தேனி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அங்கு 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி வரத்து அதிகரித்த பின்னரே தக்காளி விலை கட்டுக்குள் வரும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் தக்காளி விலை மீண்டும் உயர்ந்து 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மே மாதம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை பகுதிகளில் உள்ள சந்தைகளுக்கு தக்காளி வரத்து தற்போது குறைந்துள்ளது. ஆடி மாதம் என்பதால் கோவில்களில் திருவிழா, அன்னதானம் நிகழ்வுகளுக்கு தக்காளி தேவையும் அதிகரித்துள்ளதால் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. 14 கிலோ கொண்ட கூடை தக்காளி 1300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதுவே சில்லறை விற்பனையில் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்ன சொல்கிறது பாருங்க. ஆயாளுக்கு திருவிழா மாதம் இது, ஆடி மாதம் தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கிறான். தேவையில்லாதவங்களாம் பிறந்தநாள் கொண்டாடுறப்ப கிலோ 10 ரூபாய்க்கு விற்கிது. ஆயாளுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம். எத்தனை பேர் இருக்கிறவனோட இல்லாதவங்க செய்கிறது தான் அதிகமாக இருக்கும். கூழ் காய்ச்சி ஊற்றுறது, தக்காளி சாதம் செஞ்சு போடுறது, என்ன பாருங்களேன். எல்லாமே சொல்லி என்ன பண்ணுறது. நாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நாட்டை திருத்த வந்த புத்தரா, இதெல்லாம் தேவையில்லாதவங்களெல்லாம் இழுப்பாங்க, நல்லவங்களெல்லாம் இழுப்பாங்க. கொடுமை காலம், என்னத்தை சொல்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி போன வாரம் கூட தக்காளி எல்லாம் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 1.5 கிலோ 50 ரூபாய்க்கெல்லாம் விற்றுது. இன்றைக்கி 100 ரூபாய் ஆமாங்க. ஆடி மாதங்கிறதுனால விலை ஏறிடுச்சான். அதுக்கு தகுந்த மாதிரி மழை வந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதத்தை சொல்கிறதுனால கொஞ்சம் மனசுக்கு ஆயாளுக்கு எவ்வளோ உகந்த மாதம் பாருங்களேன். எது சொல்லி என்ன பண்ணுறது. நடக்குது. நம்மளால் என்ன முடியுமோ நம்ம போய் செய்யறோம். நம்மளும் இங்கே பக்கத்தால் மகாசக்தி மாரியாயி கோயில் அம்மா இருக்காங்க, கூழ் காய்ச்சி ஊற்றுவோம். நம்மளால் முடிஞ்சது நாங்கள் செய்வோம். என்னால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியலைன்னா செய்கிறவங்களோட போய் நான் கலந்துக்குவேன். என்னுடைய உழைப்பை போடுவேன், செய்வேன். சரிங்க மக்களே, என்னமோ நம்மளால் முடிஞ்சது. பாய்.